கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸ்ல பல விதமான விஷயங்கள் புதுசா காட்டிட்டே வராங்க. அதை பத்தி ஒன் பை ஒன்னாக நம்ம சேனல் வந்து போட்டுட்டு இருக்கோம். இப்போ கூகுள் சர்ச்ல வந்து என்னெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதபடி பார்க்கும்போது ஏஐல வந்து பல விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த சர்ச் இன்ஜினுக்கு கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா சொன்ன கேட்டீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ சர்ச் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் மூலமா ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேர்ட், அதாவது பெரிய வார்த்தைகளை வச்சு கூட நீங்க வந்து டேட்டா சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ கூகுள்கிட்ட போயிட்டு வந்து எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இத்தனை நபர்கள் இருக்கும், அது போக வந்து எங்க கிட்ட டாகும் இருக்கு. ஸோ டாக் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து வந்து டூர் போனா எந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சின்ன क्वेश्चन கேக்குறோம். அதை பார்க்கிறதுக்கு பெரிய லைனாக இருக்கு. இந்த லைனையும் ஆட்டோமேட்டிக்கா கூகுள் வாசிச்சு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட்டிவ் ஏஐ மூலமாக வந்து என்னென்ன பிளேசஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து இமேஜஸோட காட்டுது. சோ மேல உள்ள ஏஐ சஜஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து வழக்கமான ரிசல்ட்டும் வந்து கீழே வருது. இதே மாதிரியாக ஏதாவது டூர் போனா சரி, ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வந்து நம்ம தேடினா சரி, அது வந்து ஏஐ ஜெனரேட்டிவ் இன்ஜின் மூலமாக டைரக்டாக உங்களுக்கு ரிசல்ட்டை டாப்ல வந்து காட்டுற மாதிரி ஒரு புது சஜஷன் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது நான் வந்து ஒரு சைக்கிள் வாங்கணும். இந்த சைக்கிள் வந்து 5 மைல் மட்டும் டெய்லி நான் ஓட்டணும். அது மட்டும் இல்லாம இந்த சைக்கிள் வந்து நம்ம மலைப்பாதையிலும் சேர்த்து வந்து ஓட்டுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக வந்து ஒரு பெரிய क्वेश्चन கொடுக்குறாங்க. இந்த क्वेश्चனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து கூகுள் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்ன சைக்கிள்லாம் இதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ராடக்ட் மற்றும் பிரைஸ் வந்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காட்டர் லிஸ்ட்ல உள்ள எல்லாமே வந்து ஹில் கிளைம்பிங்கான பைக்காக வருது. ஸோ வந்து கூகுள் கரெக்டாக அந்த क्वेश्चனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கொடுக்குற ரிசல்ட் எல்லாமே வந்து கரண்டான ரிசல்ட் வச்சு அனலைஸ் பண்ணி தான் கொடுக்கும் சொல்றாங்க. அதாவது கூகுள் வந்து அவங்களோட டேட்டா பேஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. அதனால வந்து இப்போ என்ன கரண்டாக வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து சூட் ஆகுமோ அதை அனலைஸ் பண்ணி சஜஷன்ஸாக உங்களுக்கு காட்டுற மாதிரியாக வந்து கூகுள் வந்து இந்த சர்ச் இன்ஜினை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயங்கள் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அந்த முன்னாடி உள்ள சர்ச்சுக்கு சேர்த்து வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து கான்வர்சேஷன் மோட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே சைக்கிளை பற்றி கேட்டிருந்தோம். எனக்கு வந்து இப்போ ரெட் கலர் தான் வேணும் அப்படிங்கிறத மட்டும் கீழே சர்ச் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பழைய கொஸ்டினை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி வச்சுட்டு ரெட் கலரில் உள்ள சைக்கிளை காட்ட ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்கள் சைக்கிளை பற்றி தான் கேட்குறீங்க அப்படிங்கிறத கண்டினியூஸாக புரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்காக பதில் வந்து கூகுள் வந்து வெளியிடுது. ஸோ கூகுளோட இந்த ஃபீச்சருக்கு பேர் ஆஸ்க் ஃபார் எனிதிங் அப்படிங்கிற மாதிரியாக பேர் வச்சிருக்காங்க. அது மூலமாக கண்டினியூஸ் ஃபாலோ அப்ல இருந்து சர்ச்ல வந்து ஒவ்வொரு இடத்தை பத்தியும் இல்லனா வந்து பிளேசஸ் பத்தியும் இல்லனா ப்ராடக்ட்ஸ் பத்தியும் நீங்க கேட்கலாம். மேலும் அடுத்தபடியாக வந்து யுனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோவை இவ்வளவு நாள் வந்து நம்ம லாங்குவேஜ்ல பார்க்கணும்னா யாராவது வந்து அது மொழிபெயர்த்து அதுக்கேற்றாப்புல வந்து லிப்சிங் பண்ணி தான் நமக்கு வந்து வீடியோவா வெளியிடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மூவி எடுத்துக்கிடும், அது தமிழ்ல வந்து நம்ம பார்க்கறோம்னா யாராவது ஒருத்தங்க பேக் சைடுல வந்து வாய்ஸ் கொடுத்து அவங்க வாயோட உச்சரிப்புக்கு ஏற்றாப்புல தமிழ்ல பேசி தான் நமக்கு வந்து அந்த மூவி வந்து வெளியிடுவாங்க. இன்னும் அந்த தேவையே இருக்கான்னு சொல்றாங்க. அதாவது யுனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து கூகுள் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதன் மூலமாக ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணாலே போதும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்றேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேட்ட லாங்குவேஜ்ல வந்து அப்படியே வந்து உண்மையான மனுஷன் பேசுற மாதிரியாக மாத்தி தருது. இந்த யூனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் வந்து டிரான்ஸ்லேட் பண்றது மட்டும் இல்லாம கரெக்டாக அந்த மவுத்தோட அசைவுக்கு ஏற்றாப்புல லிப்சிங்கும் பண்ணிடுது. இங்கிலீஷ்ல உள்ள அந்த வேர்டை வந்து வேற லாங்குவேஜுக்கு பேசும்போது இங்கிலீஷ்ல வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உதவ அசைச்சாங்களோ அந்த உதவோட அசைவுக்கு ஏத்தாப்புலயே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருந்துங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்மார்ட்டான ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து கூகுள் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நெக்ஸ்ட் ஜென் டிரான்ஸ்லேட்டர் மாடல் வந்து ரொம்ப ஆத்தரைஸ்டான கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் கூகுள் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டீப் ஃபேக் உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது யாராவது ஒருத்தங்க வந்து எதை பத்தியோ பேசிட்டு அதை அப்படியே மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு பதிலாக அந்த வீடியோ பேசி அவங்க தான் இப்படி பேசினாங்கிற மாதிரியே வந்து கொண்டு வந்துடலாம். அதனால வந்து கூகுள் வந்து இது வந்து ரொம்ப ஆத்தரைஸ்டான கம்பெனிக்கு மட்டும் தான் இப்போதைக்கு வழங்க போறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம கூகுள் சர்ச் அது போக யூனிவர்சல் டிரான்ஸ்லேட்டரை பத்தி பார்த்தோம். சோ இப்போ நீங்க பார்த்த இந்த கூகுள் சர்ச்சோட ஃபீச்சர் வந்து இந்த வருடம் எண்டுக்குள்ளாக வர இருக்கு அப்படிங்கிறது கூகுள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மேலும் வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.